ஸோ ஹலோ சினிஸ்பியர் சேலம். நம்ம வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சேலம் ஆஸ்கார் தேட்டருக்கு வந்திருக்கிறோம். ஸோ சிவகார்த்திகேயன் அவரோட நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷனில் அனிருத் அவரோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆன மதுராசியோட படத்துக்கு தான் வந்து பார்த்தோம்னா பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வந்திருக்கோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்றத ஆடியன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு சார். மேலுமே ஆக்ஷன்லாம் செம்மையா இருக்கு. சூப்பர் படம் இது. அவர்லாம் சொல்லவே தேவையில்ல. படத்துல பின்னி படல் எடுத்துட்டாரு தலைவர். சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்குது படம். எல்லாருமே போகல, காமெடி ஆக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு. விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பெஸ்ட். அந்த ஆள் மாதிரி பண்ணாலும் நல்லா இருக்கும். அது மட்டும் தான் இருக்குது. அனிருத்ல சத்தம் கூட இருக்காது. அந்த ஒரு முத படம் மட்டும் தான் நல்லா இருக்குது. படம் நல்லா இல்லைங்க. அதான் விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த விஜய் மாதிரி ட்ரை பண்றாரு. அந்த ஆளுக்கு நல்ல கதையா கொடுங்க. 3Dயாவது எடுக்கட்டும் பாவம். கதையே கிடைக்கல அந்த ஆளுக்கு. இந்த படம் நல்லா தான் இருக்குது. கதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். லவ் மாதிரி எடுத்திருக்காங்க. லவ் ஃபீலிங் மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனா வில்லன் சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரு துப்பாக்கி படத்துல எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. கம்பேக்குன்னு தர்பார் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போரா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சுமார் தான். சொல்லிக்கிற அளவுக்கு படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சிவகார்த்திகேயன் வேற லெவல் பண்ணி. ஃபைட் சீன்லாம் வேற லெவல் இருந்துச்சு. மதராசி சூப்பர், ஓகே தான், நல்லா இருந்துச்சு. வில்லன்லாம் வேற லெவலு. அந்த அஞ்சான் படத்தில் நடிச்சிருந்தாருல, அதெல்லாம் வேற லெவல். ஃபைட் சீன்லாம் அது நல்லா. பிஜிஎம்லாம் நல்லா போட்டு தள்ளிட்டாரு அனிருத். அருமையான படம் தான், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு ஆக்டிங்கை வந்து என்னங்க சொல்ல முடியும், எப்பயும் போலதான் அருமையா பண்ணியிருக்காரு. இதுலயும் வந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ் நிறைய இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. நல்லாவும் இருக்கு. யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வந்து பாத்துருங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா சூப்பரா டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாம வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்னா. பிளாக் பஸ்டர் படம். கம்பேக் ஃபார் முருகதாஸ். ஆக்ஷன் சீன்ஸ்ல எப்படி இருக்கு ப்ரோ படத்துல? ஆக்ஷன் தான் மெயின் ப்ளஸ். இப்போ நம்ம கூலி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம்னா அதை நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்து அதே இல்லாமல், ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் படம் பார்த்து சூப்பராக இருக்கு. நான் படம் ஃபுல்லா விஜய் சொன்ன தளபதி கொடுத்த மாதிரி சின்ன தளபதி கரெக்டாக துப்பாக்கி போயிருக்குது. துப்பாக்கின் சேஃப் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். தமிழ் சினிமா சிவகார்த்திகேயன் பார்த்து பாரு. மெயின் ப்ளஸ் நான் ஒரு ஃபைட் சீன்ஸ்க்கு அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எவ்வளோ முக்கியமோ, அந்த கூஸ் பம்ப்ஸை கொடுக்குற பிஜிஎம் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக ஒரு 16% கொடுத்தாங்க. அதான் படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? படம் சூப்பராக இருந்துச்சு. படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்பிராம இருந்துச்சு. படம் எப்படி ரொம்ப நெகட்டிவ் படத்துக்கு. ஆனால் படம் வந்து உட்காந்து உள்ளே வந்துருமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பேங்கராக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்லாம் சும்மா எஸ்கே கெரியர்லேயே படத்துலேயே இதுதான் வந்து பயங்கரமான இன்ட்ரோல் பிளாக். இதுதான் முருகதாஸ் பரவாயில்ல, டீசென்ட் சூப்பர் கம்பேக். தளபதி துப்பாக்கி மாதிரி சிவகார்த்திகேயன் மதராசி இல்லை ப்ரோ, தளபதி துப்பாக்கி கூடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. இது டீசென்ட் ஆக்ஷன் த்ரில்லர். இது சிவகார்த்திகேயன் கெரியர்ல ஒரு ஆக்ஷன் அவதாரமா இந்த படம் வந்து வந்திருக்கு. இனிமே ஆக்ஷன் ஹீரோவா வந்து அவர் ஃபுல்ஃபில் ஆயிட்டாரு. பக்க ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு படம். படம் ஓடிடும் ப்ரோ. இது அனதர் ஹிட். படத்துல எவ்வளவு நெகட்டிவ் வைப் இருந்துச்சோ, புக்கிங்லாம் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஷோல இருந்து பிக்கப் பிடிச்சிக்கும். இது சிவகார்த்திகேயன் இன்னொரு ஹிட் தான். சூப்பரா இருக்கு. வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டா லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அனியோட சாங் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? தலைவா அனிருத் என்னைக்குமே மஜா தான் தலைவா. அனிருத் குறைய சொல்ல முடியாது. எஸ்கே என்ன எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே வந்து சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் துப்பாக்கியை மாத்தி கத்திய சொருவி குக்கர்ல போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டாங்க. வில்லன்லாம் நடிச்சிருக்காரு, அவர் எப்படி பண்ணிருக்காரு? லைட்டா கடைசியா சூப்பரா பண்ணிட்டாங்க. சர்ப்ரைசிங்கா மொமெண்ட்லாம் இருந்துச்சு. தலமலை சாங்லாம் எப்படி இருந்தது ப்ரோ? இதெல்லாம் சூப்பர். ஓகே நல்லா இருக்கு. எல்லாம் வந்து பாருங்க ஃபேமிலியோட. ஓகே ப்ரோ. படம் வேற லெவல். படத்துல ஸ்டார்டிங்கே சிலம்பல சாங் தான் வேற லெவல். வெறித்தனமா இருந்துச்சு. ஒரு சீனும் எங்கேஜிங்கா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர். தலைவன் தான், தலைவன் கையில துப்பாக்கி தான் இனிமேட்டு.
அவரோட கம்பேக் ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படம் கிட்டத்தட்ட துப்பாக்கி 2 மாதிரி இருந்துச்சு. துப்பாக்கி 2 எந்த லெவல் எடுத்திருப்பாங்களோ அந்த லெவல் இருந்துச்சு படம். ஒரு சீன் வேற லெவலு. வில்லன் இன்ட்ரோ, ஹீரோ இன்ட்ரோ எல்லாம் ஒரு சீனும் அவங்களுக்கு செப்பரேட் பேஸ்ல இருந்துச்சு. ஒரு சீனும் சூப்பரா இருந்துச்சு. மஸ்ட் விச் இன் தியேட்டர். வில்லன்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. வில்லன்லாம் வேற லெவல். ஒரு சீனும் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் வெறித்தனம். ஃபுல்லா ரத்தம் தான். வெறித்தனமா இருந்துச்சு. கம்பல்சரி எல்லாம் தியேட்டர் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஒரு சீனும் பட்டாசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஃபுல்லா சண்டை ரத்தம் தான். தலைவனோட வேற ரகம் படம். வேற ரகம். படம் நல்லா தான் இருந்துச்சு. ப்ரோ வில்ல ஃபைட் யோசனை ஒன்னு பார்க்கலாம் ப்ரோ. படத்துல ஒரு ஃபைட் தான் நல்லா இருக்கு. மத்தபடி மாலா நல்லா இருக்கும். மாலா மட்டும் தளபதிக்கு துப்பாக்கி மாதிரி அந்த அளவுக்குலாம் இல்ல ப்ரோ. ஒன் லைன் ஸ்டோரி தான் ப்ரோ படமே. அந்த ஒன் லைன் வச்சு மத்த ஸ்டார்டிங் டைரக்டர் இருந்தா தேவையில்லை ப்ரோ. எடுத்து ஓடி இருக்காது ப்ரோ. முருகதாஸ் வருஷம் பார்க்கலாம் ப்ரோ. ஓகே படம் எப்படி இருக்கு? படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே அண்ணா எப்படி பண்ணிருக்காரு? எஸ்கே அண்ணா பயங்கரமா பண்றாரு. எஸ்கேவோட வில்லன் தான் ஹைப் அதிகம். வில்லனுக்கு சரியான பீஜமா போட்டாங்க. கரெக்டா கொடுத்திருக்காரா? புரியல. துப்பாக்கி கரெக்டா கொடுத்திருக்காரா தளபதி? ப்ரோ அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. தளபதி தான் கரெக்டா கொடுக்கல. தளபதி தான் கேட்டார். அது இதுல வந்து அனிருத் சாங்ஸ் பிஜிஎம் எப்படி இருக்கு? அனிருத் பீஜம் சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒண்ணு ரிப்பீட்டா வருது. அதே பீஜம் மாதிரியே வருது எல்லா படத்துலயுமே. அதே பிஜிஎம் மாதிரி. ஆமா ப்ரோ நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் வெயிட்டா இருக்கு. வில்லன் ஹைப்பா இருக்கு. எஸ்கே அண்ணா எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. எஸ்கே அண்ணா அதுவும் கஜினி மாதிரி இப்படி பண்றாரு. வெயிட்டா இருக்கு. அது கொடுத்த துப்பாக்கி கரெக்டா வேலை செஞ்சிருக்கு. ப்ரோ அருமையா வேலை செஞ்சிருக்கோம். கடைசியா துப்பாக்கியை கீழே போட்டு போயிட்டாரு ப்ரோ. அந்த சீனே உள்ள இருக்கு. என்ன தளபதி கொடுத்தாரு, இங்க ஒருத்தர் கொடுத்தாரு, அவ்வளவுதான். அதே துப்பாக்கி 2க்குலாம் எதிர்பார்க்கலாமா இந்த மாதிரிலாம்? ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ. ஆனா கடைசியா ரெண்டு வில்லன் ஃபைட்டா இருக்கும். வில்லன் சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். 6 வாரம் தரமா கொடுத்துருக்காங்க. ஃபைட் சீன் ஃபைட்லாம் குறைய சொல்ல முடியாது. இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் கொஞ்சம் வீடியோ கேம் மாதிரியே இருக்கு. ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்லாம் தரமா இருக்கு. தலம்பல சாங்ல எப்படி இருக்கு ப்ரோ? ப்ரோ அதுதான் ப்ரோ ஆரம்பமே வெயிட்டா இருக்கு ப்ரோ. ஹைட்டா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. அனிருத் பேக்கேஜ் ப்ரோ. அனிருத் பேக்கேஜ். ஆமா ப்ரோ மஜா படம் செமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. எஸ்கே எப்படி பண்ணிருக்காரு? செமையா இருந்துச்சு. ப்ரோ நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. எஸ்கே வந்து மாஸ் ஹீரோவா ட்ரை பண்ணியிருக்க படம் இது. ஸோ அமரன் வந்து மாஸ் ஹீரோ தான். அது வந்து பயோபிக்ங்கிறதுனால அவ்வளோக்கா சாய் பல்லவி தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக்கும் சூப்பராக இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகதாஸ் சொன்ன மாதிரி இதில் வந்து துப்பாக்கியும் கஜினியும் கலந்து எடுத்திருக்காங்க. ஸோ கஜினியோட கேரக்டர் தான் இதில் சிவகார்த்திகனுக்கு கொஞ்சம் ஜெனுவனாக நடந்துக்கிற மாதிரி அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம். சூப்பர். 75% ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்கு. அனிருத் சாங்ஸ் வந்து இதில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்கரத்த படத்தில் வர மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அவ்வளோக்கா ஹிட் இல்லைனாலும் ஓரளவுக்கு தலையெல்லாம் வலிக்காம நீட்டாக உட்காந்து எனக்கு ஜெனுவனாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. துப்பாக்கி மாதிரி கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு முருகதாஸ். இந்த படம் வந்து மாஸ் ஹீரோவா கம்பேக்காக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி 10க்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னா 6.5 கொடுக்கலாம். ஓகே ட்ரை பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு 2-3 இடத்துல ஸ்லோ ஆகுது. அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையும் வர மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ லவ்வுக்கோசரம் தான் வந்து ஹீரோவே இதை பண்ணுறாரு. அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு முருகதாஸ். ஸோ அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 75% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. துப்பாக்கி அதான் முருகதாஸ் சொன்ன மாதிரி துப்பாக்கி சாயலில் வந்து அதையும் கஜினி சாயலும் முருகதாஸுக்கு கம்பேக்காக இருக்கும். 75%. அதுதான் கதை வந்து துப்பாக்கியில் வந்து சீப்ரசன்ஸ் மாதிரி இதில் வந்து கன் வந்து தமிழ் மக்களுக்கு கிடைச்சிருக்கும். படம் நல்லா தான் பிரதர் இருக்குது. ஒன் டைமில் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். பட் நீங்கள் ஏஆர் முருகதாஸ் படம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து டோட்டலாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் மீன்ஸ் வந்து நீங்கள் ஏஆர் முருகதாஸ் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு ஒன் டைமிலான ஒரு நார்மலான ஒரு மூவி தான் அது. நார்மலான ஒரு ஸ்க்ரீன் பிளே, நார்மலான ஒரு கதை தான் அது. எஸ்கே அது கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த கதைக்கு வந்து இன்னுமே அவர் வந்து
ஃபிட்னஸாக அவர் வந்து நல்லாவே சூப்பராக இருக்கார். பட் வந்து லுக்கு வந்து இந்த கதைக்கு வந்து அவர் மாற்றிருக்கணும். ஏன்னா அமரனுக்கு வந்து ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார்ல, அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் இந்த படம் எடுத்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லுக் வைஸ் வந்து ஒரு துப்பாக்கியில் வந்து விஜய் லுக்கை மாற்றிருப்பாரு, கஜினியில் வந்து சூர்யா லுக்கை வந்து மாற்றிருப்பாரு. அந்த மாதிரி வந்து லுக் வைஸ் வந்து மாற்றிருந்தாங்க அப்படின்னா படமே இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். ஓகே. அதே மாதிரி அனிருத் சாங்ஸ் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? அனிருத் பிஜிஎம்ஸ் வந்து கொஞ்சம் அதுதான் படத்துக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. பாட்டு வந்து சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. நார்மலாக இந்த படத்துக்கு வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் கேட்கவே தோணும். ஏன்னா வேற யாரோ மியூசிக் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் இருக்கும் அது. ஓகே. அதுவும் வித்யுத் ஜாமன்ல எப்படி பண்ணியிருக்காரு? அவர் தாங்க இந்த படத்துக்கு என்ன கேட்டால் வந்து அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஹீரோன்னு கூட சொல்லலாம். ரியல் ஹீரோ அப்படி. ரியல் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம் வித்யுத் ஜமால். அவர் ஸ்டார்டிங்லேயே அவர் தான் வந்து இன்ட்ரோ, கிளைமேக்ஸ் வில்லன் அவர் தான் வந்து ஹெட். அவரோட ரோல் துப்பாக்கி அளவுக்கு இருக்குதுங்களா இல்ல அதோட கொஞ்சம் கம்மி தான்? துப்பாக்கியில் வந்து அவர் வந்து பிரெயின் யூஸ் பண்ணியே படத்தை வந்து கதையை நகர்த்திருப்பாரு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கல் ஃபைட் தான். ஸோ அதனால படத்தில் இன்னொரு சர்ப்ரைசர் வந்து டான்சிங் ரோஸ் இருப்பார். ஆனால் அவரை பார்த்தா டான்சிங் ரோஸ் மாதிரி தெரியும். அந்த கெட்டப்பில் தான் இவர் இருப்பார். நல்லா தான் இருக்கும். ஓகே. ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? 10க்குனா ஒரு 6.5 7 அந்த மாதிரி தான் தருவேன் நான். ஏன்னா இந்த கதைக்கு இன்னுமே வந்து உழைக்கணும். ப்ளஸ் வந்து சமந்தா போட்டுடலாம். அந்த படத்துக்கு வந்து சமந்தா வந்து இனிமேல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக ரீச்சபிளாக ஆயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட லுக்கை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அவர் வந்து நார்மலைஸாகவே லுக்காகவே வந்திருப்பார். அதனால லேக் எங்கே இருக்கு? லேக் வந்து கதையில் இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, நார்மலைஸான கதையை அது வந்து ஆக்கிட்டாங்க. கதை வந்து எங்கெங்கேயோ போகும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து கதை நடக்கும். பட் வந்து எங்கெங்கேயோ போகும். இது வந்து ஆப்ரேஷன், அதாவது சீக்ரெட் ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் வந்து யார் கைக்கோ மாற்றுறது, இவங்க வந்து அவங்கள கொள்வது, துப்பாக்கி கலாச்சாரம், அதாவது ட்ரக்ஸ் மாஃபியா அப்படின்ற மாதிரி இது வந்து கன் மாஃபியா, அதை அழிக்கிறது தான் வந்து கதை. ஸோ அதில் எடுத்துகிட்டு போகிறதுல வந்து லேக் ஆகிடும். பேன் இந்தியா படத்துக்காக அப்படி மாற்றிருப்பாங்க. இல்லைங்க, பேன் இண்டியாலாம் இது இல்லைங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ஒன்று இருக்குல்ல, அது வந்து 300 கோடி அடிச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் பாதி கூட இது வாய்ப்பு இல்லை. நார்மலாக நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இதில் ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. முருகதாஸ் அவர் கம்பேர்க்காக இருந்தாங்க இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் கம்பேர் இருக்காது. முருகதாஸ் தர்பார் படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த படத்தில் எப்படி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த இடம் இருக்கும். அதோட ரொம்ப மொக்கம்லாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஒன் டைமில் வந்து வாட்ச் பண்ணலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பார்க்கலாங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. படத்தில் வயலன்ஸ் அந்த மாதிரி வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, ட்ரக் மாஃபியா. அந்த பக்கம் லோகேஷன் ட்ரக் மாஃபியான்னு எடுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம்ட்டு கன் எடுத்து படப்படன்னு சுடுவாங்க. மற்றபடி ரத்தம் ரொம்ப தெரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி கஜினி மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லைங்க, துப்பாக்கி கஜினிலாம் மிஸ் பண்ண மாதிரி இல்லைங்க. சிவகார்த்திகேயனோட ஹீரோ படம்னு ஒன்று இருக்கும், அதுவும் அப்புறம் வந்து மாவீரன் படம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பாதி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இது வந்து அடிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ படத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறேன்னு வருவார். அதை ரெண்டுமே தான் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நார்மலைஸான ஒரு படம். துப்பாக்கி கஜினி கூடலாம் கம்பேரே பண்ணாதீங்க. அது வந்து எப்படி, அதில் வந்து கஜினி வந்து சூர்யாவுக்கு வந்து டபுள் லுக் இருக்கும். துப்பாக்கி வந்து விஜய்க்கு வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்த கதையோட துப்பாக்கியில் வந்து அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லுக்கிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் நார்மலாக தான் இருக்கார் அவர். லுக் வைஸ் படி நார்மலாக தான் இருக்கார். அடுத்த பாட்டு லீட் இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க.